Hello everyone, this is GK Shankar Learning Institute Group 2 to A Dispatch Prelims 2024 General English Test 5. So 5th test கான answer key discussion காக நம்ம வந்திருக்கோம். So straight away the question number 1, find out the poet based on the lines. Find out the poet based on the lines. Fly as thick as driving rain and ever again in the wink of an eye. Painted stations whistle by. Painted station whistle by. So wink of an eye அப்படின்னு நம்ம சொன்னோன்னே poemோட நேம் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். So from a railway carriage. The poem was written by Robert Louis Stevenson. Robert Louis Stevenson was the author who wrote the book poem is called From a Railway Carriage. ஒரு ரயில்வே கேரேஜுடைய பேசிக்ஸை பற்றி இது வந்து பேசுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா he was a Scottish novelist, poet, essayist and musician and traveler. Musician and traveler அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன்ஸ். ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன்ஸ். We must work to a bigger scheme. We must work to a bigger scheme. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் என்ன இருக்குதுன்னு பார்த்தலாம். ஆலிட்ரேஷன் இருக்குது, நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பிக்கர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. டீம் ஒர்க்கில் பிக்கர் ஸ்கீம் அப்படிங்கிறது அவங்களுடைய கோலை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு கம்பேரிசன் இருக்குது. ஸோ கம்பேரிசன் அப்படின்னா மெட்டஃபர் அந்த இடத்துல இருக்குது, ஆலிட்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அல்யூஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை, இங்கே ரெப்படேஷனும் கிடையாது, பர்சானிஃபையும் ஆகலை. ஸோ ஆன்சர் இஸ் 3 and 4, ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 2, option A, 3 and 4. Next question number 3, find out the poem based on the lines. Find out the poem based on the line. Question number 3. Faster than fairies, faster than witches, bridges and houses, hedges and ditches. So line பார்த்தோன்னே தெரியுது, from a railway carriage என்று நம்ம சொல்ல. Option B is the poem which consists the line faster than fairies, faster than witches, bridges and houses, hedges and ditches. Identify the figures of speech from the following lines. They may sound your praise and call you great. They may single you out for fame. So this was the line given for the question number 4. Identify the figures of speech from the following line. So இதுக்கு என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் செக் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி வந்து கரெக்டானதாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பியில் அனஃபோரா பார்த்தோம். அனஃபோரா இருக்குது, ஆலிட்ரேஷன் இருக்குது, அசனன்ஸ் இருக்குது. ஸோ அனஃபோரா அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஓகே, தேமே அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆலிட்ரேஷன் அப்படின்னு நம்ம இதில் நம்ம பார்க்குறோம். ஆலிட்ரேஷன் வந்து எஸ், தேமே சவுண்ட் யுவர் ப்ரைஸ், கால் யுவர் கிரேட், அந்த யுவர் இந்த இடத்துலையே அலிட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் சிங்கிள் யூ அவுட் ஃபார் த ஃப்ரேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது ஒரு பர்டிகுலர் இது. பட் அதுக்கடுத்து வந்து அசனன்ஸ் இங்கே எங்கே வந்து செட் ஆகுது அப்படின்னா, யூ அவுட் ஒரே சவுண்டு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அது அடுத்து ஓ ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஏ ஸ்ட்ரெஸ் ஆகுது. இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த யூ அவுட் அப்படிங்கிற சேம் சவுண்டு, ரவுண்ட் லிப் யூ ஓ வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல அசனன்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி, கொஸ்டின் நம்பர் 4, ஆப்ஷன் பி 3, 4 and 5 ஆர் கரெக்ட். 3, 4, 5 ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட், ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு ஃபார் சினானிம். ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு ஃபார் சினானிம். கொஸ்டின் நம்பர் 5. ஸோ இவங்க சினானிம் தான் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டான்ச்லி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டான்ச்லி. ஆப்ஷன் சி, ஸ்டான்ச்லினா ஃபெய்த்ஃபுல்லின்னு அர்த்தம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று தான் இன்கரெக்டு. ஸோ இந்த டைப் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சினானிம் தான் வச்சுருக்கோம், ஆன்டனிம் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கோம். ரீசன் நமக்கு ஃபுல் டெஸ்ட்டில் இருக்கும்போது சினானிம் ஆன்டனிம் நம்ம நிறைய வச்சுக்கலாம். ஸோ இந்த மினான்சிங்லி அப்படின்னா த்ரெட்டினிங்லி, அதேமாதிரி ஃப்ராட்டிக்கலி அப்படிங்கிறது வந்து அன்கண்ட்ரோலபிள் மேன், அஸ்டானிஷ்னா அமேஸ்டு, இதெல்லாம் கரெக்டான சினானிமாக இருக்குது. ஸோ இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம ஆப்ஷன் சிக்கு போகிறோம். கொஸ்டின் நம்பர் 6, ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். ஃபார் த பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் பேட்டில் இஸ் ஒன். பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் ஒன் அப்படின்னு சொன்னாவே அதில் ஆன்டிதீசிஸ் இருக்கிறதாக அர்த்தம். லாஸ்ட்டோட ஆப்போசிட் ஒன்று. ஸோ ஆன்டிதீசிஸ் ப்ரெசண்ட் ஆகி இருக்கிறத வச்சு நீங்கள் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிங்கன்னா ஸோ மீதி இருக்கக்கூடியது அந்த இடத்துல பேட்டில்னு கம்பேர் பண்ணுறது மெட்டாஃபர். த கோல்
ஆர் லைஃபோடைய அச்சீவ்மெண்ட்டு அதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடியது. ஸோ அவங்க வந்து டீம் ஒர்க்கில் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ எஸ், டீம் ஒர்க்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆன்டிதீசிஸ் அண்டு மெட்டாஃபர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஈவன் நம்ம முன்னாடி சொல்லியிருந்த இதுவுமே வந்து தே மே ப்ரைஸ் யூ ஃபார் த கிரேட் அப்படின்னு சொல்கிறதும் டீம் ஒர்க் போயம்லேருந்து எடுத்தது தான். ஸோ இது கரெக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து டீம் ஒர்க் போயம்லேருந்து எடுத்தது. ஸோ ஆஸ் வெல் அஸ் இப்போ இருக்கிறது வந்து டீம் ஒர்க் போயம்லேருந்து தான் நம்ம அதை டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்டிதீசிஸ் இருக்குது, மெட்டாஃபர் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 6 2 and 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கரெக்ட். ஸோ பர்சானிஃபிகேஷன், ஆந்த்ரோபோமார்பிசம், அலூசம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2 and 3 ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 மேட்ச் த ஃபாலோயிங் சினானிம். சினானிம் வந்து கொடுத்துருக்காங்க, மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 சரியாக பொருந்திருக்கு. அது அதுக்கு நேராகவே வச்சுருக்கோம். ஆப்ஷன் பி கொஷின் நம்பர் 7. ரெக் அப்படின்னா ஓர்ன் அவுட்டு, ஸ்டெரோனியம் அந்த ஸ்டென்டோரியன் அப்படின்னு சொல்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம்லி லவுட் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லவுடு சவுண்ட் வந்தாமே ஆனமட்டோஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நமக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கொஷினும் வச்சுருக்கோம். பேட்டர்ட் அப்படின்னா டேமேஜ்னு அர்த்தம், பாக் மார்க்கெட் அப்படின்னா ஸ்கேர்டுன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே வந்து சினானிம். ஆப்ஷன் 7th கொஸ்டின் ஆப்ஷன் பி 1 2 3 4. Question number 8. Consider the following lines. It is helping your fellow man to score when his chances hopeless seem. So it is helping your fellow man to score when his chances hopeless seem. Question number 8. So question number 8க்கு நம்ம போயிருக்கோம். So question number 8க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா the poem was taken from, so the line was taken from teamworkல இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக இந்த போம் ஃபுல்லாகவே டீம் ஒர்க் பற்றி தான் பேசும். விச் வாஸ் ரிட்டன் பை எட்கர் ஏ கெஸ்ட். எட்கர் ஏ கெஸ்ட் வாஸ் த poet who wrote the poem the teamwork which consists the line it is helping your fellow man. அப்படின்னா அவருடைய டீம்மேட்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஸோ டு ஸ்கோர் அப்படிங்கிறது அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதை பற்றி சொல்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 9. ஃபைண்ட் அவுட் த poet based on the lines. For there is no lone hand in the game we play. We must work a bigger scheme. Question number 9. Again, the poem was written by யார் கேட்குறாங்க? The find out the poet based on the line. So the poem belongs to teamwork. The lines belongs to teamwork, which was written by Edgar A. Guest. Option A. Edgar A. Guest was the poet who wrote teamwork, which consists the line for there is no lone hand in game we play. We must work to a bigger scheme. Question number 10. Identify the figures of speech from the following line. Question number 10. Identify the figures of speech from the following. But the single deed with its touch of thrill. என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா. ஸோ டச் ஆஃப் த்ரில் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இமேஜரியை பற்றி சொல்லுது. ஸோ இமேஜரி சிங்கிள் டீட் வித் டச் ஆஃப் த்ரில் இது ஃபுல்லாக படித்தாதான் தெரியும். இட்ஸ் அ வெரி வெல் டு ஹாவ் அ கரேஜ் அண்ட் ஸ்கில் அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் எ ஸ்டார் பட் சிங்கிள் டீட் வித் இட்ஸ் டச் ஆஃப் த்ரில் டசன்ட் டெல் யூ த மேன் யூ ஆர் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா இமேஜரி இஸ் த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஹியர். ஸோ ஏன் மெட்டாஃபர் வராது, அல்யூஷன் வராது, பர்சானிஃபிகேஷன் வராது, அல்யூஷன் வராது, இங்கே மெட்டாஃபருக்கான கம்பேரிசன் எதையும் சொல்லலை. ஸோ அதனால் இது வந்து நம்ம இமேஜரிக்கு போகிறோம். கொஸ்டின் நம்பர் 10 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. ஃபைண்ட் அவுட் த போம் பேஸ்ட் ஆன் த லைன்ஸ். இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் கரேஜ் அண்ட் ஸ்கில் அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் அ ஸ்டார் என்று நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது உங்களை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன போம்னு கேட்டிருக்காங்க. விச் வாஸ் டேக்கன் ஃப்ரம் டீம் ஒர்க். ஆப்ஷன் ஏ என்பது பார்க்க முடிகிறது. ஸோ நமக்கு வந்து 6th புக்குங்கிறதுல அதிக போம் வந்து இல்லை, அடுத்தடுத்து அந்த லைனே நம்ம கொஸ்டினாக வைக்கிற மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன்ஸ். The mother elephant was nearby trumpeting loudly. ஸோ இப்படி ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் யூஸ்வலி என்ன நினைப்போம்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது போமில் மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். பட் அப்படி கிடையாது.
நமக்கு ஒரு சில டைம் பழைய சிலபஸில் ஜூலியஸ் சீசர்லேருந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய சம்மதர் லெசன்லேருந்து கூட கேட்கலாம். ஒரு ஸ்டோரி 6th புக்கில் இருக்குது, அதிலிருந்து இந்த பர்டிகுலர் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை கம்போஸ் பண்ணியிருக்காங்க. த மதர் எலஃபண்ட் வாஸ் நியர்பை ட்ரம்பட்டிங் லவுட்லி. ட்ரம்பட்டிங் அப்படிங்கிறது இங்கே அனமட்டோஃபியா. ஸோ ஒரு சவுண்டை சொல்லக்கூடியது. யானை பிளிருகிறது அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ அனமட்டோஃபியா. 12th கொஷின். கொஷின் நம்பர் 13. Question number 13. Find out the correct sentence. Find out the correct sentence. So, Arun came here 2 months before. Arun came here 2 months ago. எகோ வருமா பிஃபோர் வருமா அப்படின்னு வந்து பார்க்குறோம். எகோ தான் இங்கே கரெக்டு. பிஃபோர் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டில் சொல்லணும். ஸோ அப்போ ஹாவ் கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா, இல்லை சரி ஹேஸ் கம், ஹேடு கம் இந்த மாதிரி சொல்லியிருந்தா பிஃபோர் வந்து கரெக்டு. இப்போ பிஃபோர் எங்கே யூஸ் பண்ணோன்னா பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். பர்ஃபெக்ட் டென்ஸ் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து பிஃபோர் யூஸ் பண்ணலாம். they have sold their house 3 months before. 3 months before. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஃபோர் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா தே ஹாவ் சோல்டுன்னு வந்திருக்கு. ஸோ அப்போது இங்கே வந்து பர்ஃபெக்ட் வந்திருக்கு, அதனால் பிஃபோர் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல தே சோல்டு தேர் ஹவுஸ் 3 months எகோன்னு ஹாவ் எடுத்துட்டோமா எகோ வந்து சொல்லணும். ஸோ பேஸ்ட் ஆன் த கான்டெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 13 ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 14. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். அப்போஸ்ட்ரஃபி, இம்ப்ளைடு சிமிலி, அலிட்ரேஷன், அல்யூஷன் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் வந்திருக்கு. லைக் வந்தாவே சிமிலி தான் வரும். இம்ப்ளைடு சிமிலினா மெட்டாஃபர் வராது. அப்போது லைக் இல்லாத பட்சத்தில் தான் நீங்கள் மெட்டாஃபர் போகணும். அப்போ டேரெக்டாக சிமிலி வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் பேட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ரொம்ப குறிப்பாக வந்து எலாங்கு அண்ட் இந்த இடத்துல வந்து ஆலிட்ரேஷன் ஆகிருக்கு. அல்யூஷன் வரல. இம்ப்ளைடு சிமிலி இருக்கிறதுனால இம்ப்ளைடு சிமிலி வராது. அப்போஸ்ட்ரோஃபியும் கிடையாது. ஸோ அப்போது 3 and 4 ஆப்ஷன் ஏ. 14th question option A is the correct answer. Next question number 15. Question number 15. Find out the poet. Find out the poet based on the lines. Find out the poet based on the line. All day bustled sage did spin. In vain it mattered not pain. All day bustled the sage did spin. It vain it mattered not a pin. ஸோ இதை என்ன கேட்டிருக்காங்க? பொயட் வந்து கேட்டிருக்காங்க. எ ட்ராஜிக் ஸ்டோரி என்ற ஒரு போம்லேருந்து தான் அந்த லைன் எடுத்திருக்காங்க. ஆப்வியஸ்லி வில்லியம் மேக்விஸ் தாக்கரே இஸ் த பொயட் ஹூ ரோட் த லைன்ஸ் ஆல் டே. The bustled sage did spin, in vain it mattered not a pin. So question number 15 option D. Next question number 16. Identify the figures of speech from the following line. Fly as thick as driving rain. Fly as thick as driving rain. ஸோ ஆஸ் வந்துட்டாவே சிமிலி அங்கே இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ அதை வச்சு நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ அது இல்லாமல் அனஃபோரா அங்கே இருக்கான்னு கேட்டால் கிடையாது. எஃபிஃபோராவும் கிடையாது. அல்யூஷனும் கிடையாது. ரிமைனிங் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சானிஃபை ஆகிருக்கு. ஸோ இந்த என்டையர் போம் ஃபுல்லாகவே, அதாவது ட்ரெயின் ஃபுல்லாகவே ஹியூமன் குவாலிட்டிஸோட தன்மைகளை வந்து கொடுத்துருக்கு. ஸோ அப்போது ஹியூமன் குவாலிட்டிஸ் ஆர் சம் அதர் ஒரு பறக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ளை ஆஸ் திக் ஆஸ் த டிரைவிங் ரெயின் என்று சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் இந்த இடத்துல பர்சானிஃபிகேஷன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஃப்ளை வருது, ட்ரெயின் பறக்குது, அந்த மாதிரி வந்து சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நம்ம வந்து இந்த பர்சனிஃபிகேஷன் நம்ம கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்க்ராஃப்டில் வந்து மனிதர்கள் பறக்கும்போது தே ஃப்ளைடு டு லண்டன் என்று சொன்னாங்கன்னா ஸோ தே வேர் கோயிங் டு லண்டன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போது அந்த அர்த்தத்தில் உள்ள அர்த்தத்தில் எடுக்குன்னா 1 and 3 ஆர் கரெக்ட். பர்சனிஃபிகேஷன் இந்த இடத்துல வரும், சிமிலியும் வரும். ஆப்ஷன் ஏ 16th கொஸ்டின். Question number 17. Find out the poem based on the following lines. Alas, still faithful to his back, the big tail hangs behind him. The big tail hangs behind him என்று சொல்லக்கூடியது எஸ் ட்ராஜிக் ஸ்டோரி. ட்ராஜிக் ஸ்டோரியிலேருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க. அந்த
டெய்ல் வந்து இந்த பிக் டெய்ல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த அவருடைய ஜடை வந்து தொங்குறதை பற்றி எழுத இருக்கக்கூடிய அந்த போமில் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. ஸோ அந்த ஃபெய்த்ஃபுல் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் அதை பர்சானிஃபிகேஷனாக மாற்றணுனாலும் மாற்றலாம். Question number 18. Identify the figures of speech from the following line. Here is a child who clambers and scrambles all by himself and gathering brambles என்று கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ கொஷின் நம்பர் 18 3, 4, 5 வந்து அப்ளை ஆகுது. சரிங்களா, 3, 4, 5. ஸோ பர்சானிஃபிகேஷன் வரல, ஓகே பார்த்தாச்சு, ரெப்படிஷன் கிடையாது. ஸோ அசனன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா, இந்த கிளாம்பர் ஸ்கிராம்பிள்ஸில் ஏ சவுண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கேதரிங் பிராபிள்ஸில் சவுண்ட் வந்து ஒரே சவுண்ட் இருக்கிறதுனால ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஆர்டிகிள் வவ்வல் சவுண்டு வருது. ஸோ வவ்வல் சவுண்டு வர்றதுனால we can go for assonance. அட் த சேம் வே அவங்க அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆலிட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆலிட்ரேஷன் சைல்டு கிராம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த இடத்துல வந்து ஆலிட்ரேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5th one பன். பன் இஸ் அ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பிளேயிங் வித் த வேர்ட் இஸ் கால்டு பன். பண்ணுங்கிறது வார்த்தைகளில் விளையாடுவது, வார்த்தைகளை மிக பிரபலமாக பயன்படுத்துவது, ஒரு ஆடிங் சேர்த்துறது. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைல்டு ஹூ கிளாம்பர்ஸ் ஸ்கிராம்பிள்ஸ் கேதரிங் பிராம்பிள்ஸ் என்று இந்த சவுண்டை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ வி கேன் கோ ஃபார் பன். பட் அந்த விங்க் ஆஃப் ஐன்னு ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அதெல்லாம் பண்ணு தான். அதுதான் டைரெக்டாக நம்ம பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கொஷின் நம்பர் 18 ஆப்ஷன் 3, 4, 5. ஆப்ஷன் பி 3, 4, 5 is the correct answer. Question number 19. Find out the poet based on the lines. Find out the poet based on the lines. Summer comes in a blaze of heat with sunny smiles and dusty feet. Summer comes in a blaze of heat with sunny smiles and dusty feet. ஸோ இதை படித்தோடனே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியன் சீசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போமில் இருந்து தான் வந்து இந்த லைன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. விச் வாஸ் ரிட்டன் பை நிஷா தைரின். நிஷா தைரின் வாஸ் த போயட் ஹூ ரோட் த பர்டிகுலர் லைன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன்ஸ். ஹியர் இஸ் அ கார்ட் ரன் அவே இன் அ ரோடு லம்பிங் அலாங் வித் அ மேன் அண்ட் லோடு. ஸோ இங்கே வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 3, 4, 5 வந்து இங்கே இருக்குது. அதாவது அசனன்ஸ், ஆலிட்ரேஷன், இமேஜரி. இமேஜரி பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. ஹியர் இஸ் அ கார்ட் ரன் அவே இன் த ரோடு லம்பிங் அலாங் த மேன் அண்ட் லோடு அப்படின்னு சொன்னோடனே இது பார்த்தோன்னே அது விஷுவலைஸ் பண்ணுது. ஸோ என்ன வந்துருச்சு அப்படின்னா இமேஜரி வந்துருச்சு. ஆலிட்ரேஷன் இதில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஸோ ஆலிட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஸோ இந்த இடத்துல அவே ஏ கார்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடியது இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லம்பிங் அலாங் வித் த மேன் அண்ட் த லோன். ஹியர் இஸ் அ கார்ட் ரன் அவே இன் த ரோடு. ஸோ எஸ் அவே அலாங் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆலிட்ரேஷனுக்கு. அடுத்தடுத்த லைனில் இருந்தாலும் ஆலிட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா அசனன்ஸ். அசனன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் லோடு நீங்கள் ரோடு லோடு. ஸோ அதை கூட நம்ம அசனன்ஸாக எடுக்கலாம். ஸோ இதோட ஆப்ஷன்ஸை செக் பண்ணி பார்த்தேன். அசனன்ஸ் மேக்ஸிமம் அடுத்தடுத்த லைனில் அடுத்தடுத்த வேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லாமலும் இருந்திருக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸில். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லீஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது கூட நம்ம வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சாக வச்சுருக்கோம். ஸோ அதனால் 3, 4, 5 is the correct option for 20th question. Option C. Question number 21. Find out the poem based on the lines. Spring is pretty but short and sweet when you can smell the grass from your garden area. Indian season is the poem which consists the line spring is pretty but short and sweet when you can smell the grass from your garden seat. Seat அதுங்க சீன் ஒரு ஸ்பெல் எரர் இருக்குது. ஸோ we can change it. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சிடர் த ஃபாலோயிங் லைன்ஸ்.
Here is a child who clambers and scrambles all by himself and gathering brambles. ஸோ வாட் டஸ் த சைல்டு கேதர், அந்த சைல்டு என்ன வந்து கேதர் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி பிளாக்பெரிஸ் தான் அதை வந்து கேதர் பண்ணிச்சு, நாட் ஆப்பிள், நாட் ப்ளூபெரிஸ், நாட் சிக்கு. ஸோ it gathered blackberries is the answer, option C for 22nd. Next question number 23, find out the correct sentence. Have you bought some mangoes? Have you bought any mangoes? So some யூஸ் பண்ணுமா எனி யூஸ் பண்ணுமா அப்படிங்கிறது பார்க்கும்போது எனி என்பது சரியானது, ஆப்ஷன் பி. ஸோ சம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது பயன்படுத்தக்கூடியது. அந்த அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பாட் எனி என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தணும். ஸோ ஆப்ஷன் பி. இது வந்து நமக்கு டெக்ஸ்ட் புக்லேயே வந்து கரெக்ட் இன்கரெக்ட்னு ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க. அந்த டேபிள்லேருந்து எடுத்த கொஸ்டின்ஸு அதை ஃபுல்லாகவே நான் அதில் வச்சுருக்கேன். கொஸ்டின் நம்பர் 24, ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். சம்மர் கம்ஸ் இன் அ பிளேஸ் ஆஃப் ஹீட் வித் சைனி ஸ்மைல்ஸ் அண்டு டஸ்டி ஃபீட். ஸ்மைல்ஸ்னு வந்துட்டாவே இங்கே பர்சானிஃபிகேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். சம்மர் அந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கொஷின் நம்பர் 24 1, 3, 4, 5 எல்லாமே அப்ளை ஆகுது எக்ஸப்ட் ரெப்படிஷன். ஸோ மெட்டாஃபரிக்கல் இங்கே வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. கம்ஸ் இன் அ பிளேஸ் ஆஃப் ஹீட் வித் சன்னி ஸ்மைல்ஸ் அண்டு டஸ்டி ஃபீட். அங்கே மழை பெய்யாது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக, கம்பேர் பண்ணுறதுக்காக டஸ்டி ஃபீட்டுன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் ஆலிட்ரேஷன், சன்னி ஸ்மைல்ஸ் வந்து ஆலிட்ரேஷனு. த என்டையர் போயமே இமேஜரின்னு சொல்லியிருப்பாங்க. த போம் என்டையர் போம் ஆஃப் த இண்டியன் சீசன் இஸ் இமேஜரி தான். ஸோ அப்போது 1, 3, 4, 5 இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25, ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் அவுட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதில் ஒன்று வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ரைஸ் ரோஸ் ரைசன் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி சோல்டு, டூ டிட்டு டன்னு, அதான் அன்டூ அன்டிட் அண்டன், இதுவுமே கரெக்ட். அப்போ டோர் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த பொயட் ஹூ பிகன், கொஸ்டின் நம்பர் 25க்கு ஆப்ஷன் டி. த பொயட் ஹூ பிகன் ஹிஸ் இல்லுஸ்ட்ரியஸ் கேரியர் இன் 1895 at the age of 14 when he was at work, when his work first appeared in Detroit Free Press. ஸோ அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ இது ஆப்வியஸ்லி பார்த்தாவே நம்மளால் சொல்ல முடியும், எட்வர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட், இஏ கெஸ்ட் அவர்களுடைய பற்றின ஒரு தகவல் தான் இது. 26 ஆத்தர் இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27, ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ். தே செலக்டட் ஹிம் ஆஸ் அ லீடர், தே செலக்டட் ஹிம் அ லீடர். ஸோ ரெண்டில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லும்போது 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்போ ஒரு லீடரை, ஒரு பிரின்ஸிபலை எது சொன்னாலும் எலெக்டடுன்னு வரும்போது அங்கே ஆஸ் வராது. ஸோ அப்போது வந்து தே செலக்டட் ஹிம் அ லீடர்னு தான் நம்ம சொல்லுவோம். அவங்க பேசும்போது ஆஸ் அ லீடர், ஆஸ் அ ஃபாதர் ஆஃப், ஆஸ் அ பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வியூவை சொல்லும்போது அங்கே யாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் பி 27th கொஸ்டின் கரெக்ட். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28, மேட்ச் த ஃபாலோயிங். கொஸ்டின் நம்பர் 28, மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ என்ன சொல்லுது? மெஷ்ஷு, ஸ்வேயிங், ஸ்னேக்கிங், ஸ்னீக்கரிங். இந்த ஸ்னேக்கிங்கை மேட்ச் பண்ணலாம், மூவிங் லைக் ஸ்னேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஸ்னீக்கரிங் அப்படின்னா லாஃப்ட் இன் அ ஹாஃப் சர்ஃபேஸ்டு வே. மெஷ் அப்படிங்கிறது மெட்டீரியல் மேட் இன் அ நெட்வொர்க் ஆஃப் ஒயர் ஆர் த்ரெட். அதுக்கப்புறம் ஸ்வேயிங்னா மூவிங் ஸ்லோலி ரிதமிக்கலி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 4, 3, 2, 1 இஸ் த ஆன்சர், ஆப்ஷன் ஏ ஃபார் 28th கொஸ்டின். 28th கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 29, ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ். she spent 4 years studying for his law degree, meanwhile she continued work in the bank. ஸோ இது வந்து கன்ஜன்சன் இந்த மீன்வைல், சப்சீக்வெண்ட்லி இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இந்த மாதிரியான கொஸ்டின் வச்சதுக்கு என்னன்னா ஐடென்டிஃபை த எரருங்கிற காரணத்தினால தான். பாருங்கள் ரெண்டுமே ஒரே மாதிரியானது. ஸோ இவங்க கேட்டிருக்கிறது வந்து கரெக்ட் சென்டென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸ்பெண்ட் 4 years ஸ்டடிங் ஃபார் லா டிகிரி, மீன்வைல் சப்சீக்வெண்ட்லி ஷீ கண்டினியூடு ஒர்க் அட் த பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீன்வைல் யூஸ் பண்ணுறதும் கரெக்டு, சப்சீக்வெண்ட்லி யூஸ் பண்ணுறதும் கரெக்டு, போத் ஆர் கரெக்டு, ஆப்ஷன் சி 29. ஸோ இது வந்து
ஒரு கன்ஜென்ஷன் அதை பயன்படுத்தக்கூடிய விதம் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 29. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். I will call you when dinner will be ready. I will call you when dinner is ready. ரெண்டில் எது வந்து கரெக்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல அவங்க ஒரு அப்ரோப்ரியேட்டான ஆக்ஷனை செய்கிறாங்க. அது வந்து முடிய போகிறதுங்கிறது கன்ஃபார்ம். ஸோ அதனால் நீங்கள் ஃப்யூச்சரை யூஸ் பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பாசிவ் ஃபார்முக்கு தான் அந்த வில் பிங்கிற வார்த்தையை பெரும்பான்மையாக பயன்படுத்துவோம். ஸோ இருந்தாலும் வந்து இந்த இடத்துல வில் அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ அப்போ I will call you when dinner is ready is the correct statement. Option B for the question number 30 is correct. 2 only correct. Next question number 31. Find out the correct sentence. You are not allowed to use your phone here. Similarly, you have to switch it off when you are in the library. ஸோ இது வந்து இந்த இடத்துல சிமிலர்லின்னு ஒரு இதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சேம் வேன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டில் வந்து எது கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 31 ரெண்டுமே கரெக்ட். போத் ஆர் கரெக்ட். 1 and 2 ஆர் கரெக்ட். ஸோ சேம் வேன்னு சொல்லலாம், சிமிலர்லின்னு சொல்லலாம். ஸோ இந்த கன்ஜென்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 32. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். I am thinking that's an interesting book. I am thinking that's an interesting book. I think it's an interesting book. ஸோ ரெண்டில் எது வந்து கரெக்டானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கிராமட்டிக்கலி நீங்கள் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்குது, ஆம் இருக்குது, ஐஎன்ஜி வரும். அது ஐ எம் ரீடிங் த புக், ஐ எம் திங்கிங், இதெல்லாம் கரெக்டு தானே அப்படின்னு நம்ம சொல்லும்போது நான் நினைத்து கொண்டு இருக்கேன்னு எதையும் சொல்ல மாட்டேங்க. நான் நினைக்கிறேன், ஐ திங்க்னு தான் சொல்லுவோம். அப்போ 2 only கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்டு. ஸோ தட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங் புக்கில் எந்த சேஞ்சுமே கிடையாது. நீங்கள் தட்டு அறுதி இட்டு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக், ஐ திங்க். ஸோ அந்த இடத்துல ஐ திங்கிறது கரெக்டு. கொஸ்டின் நம்பர் 32 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ். த மேன் ஹேஸ் அ லாட் ஆஃப் மணி, ஹவவர் ஹீ இஸ்ன்ட் ஹாப்பி அட் ஆல். The man has lot of money, however he isn't happy at all. The man has lot of money, although he isn't happy at all. ஸோ ரெண்டில் வந்து எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஹவவர் இருந்த போதிலும், ஆல்தோ இருந்த போதிலும், ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஹவவரும் கரெக்டு தான், ஆல்தோவும் கரெக்டு தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல எரர் ஸ்பாட்டிங்கில் அவங்க கன்ஜென்ஷன் எதை கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்த்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் சி கொஷின் நம்பர் 33 ஆப்ஷன் சி both 1 and 2 are correct. Next question number 34. Find out the poet was a Scottish novelist, poet, essayist, musician and travel writer. So question number 34, the Scottish novelist name. So the இயல்பா உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் was the author. நீங்கள் எட்கர் கெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அவருடைய போயம் வந்து இல்லுஸ்ட்ரேட்டராக இருக்கும். அவர் அமெரிக்காவை பேஸ் பண்ணி நிறைய இடங்களில் ஒர்க் பண்ணியிருப்பாருங்கிறத பார்க்க முடியுது. ஸோ பட் ராபர்ட் லூயிஸ் வாஸ் அ ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட். ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் ஏ ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போம் வந்து அவர் தான் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 35. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ். மை பிரதர் வென்ட் டு டெம்பிள் ரெகுலர்லி, பிளேயிங் செஸ் இஸ் மை ஹாபி. ஸோ 2 only கரெக்ட். இதை பார்த்தோன்னே உங்களால் சொல்ல முடியும். ரெகுலர்லின்னு வந்துருச்சுன்னா சிம்பிள் ப்ரெசண்ட் தான் வரும். அப்போது கோஸ் டு, மை பிரதர் கோஸ் டு டெம்பிள் ரெகுலர்லின்னு தான் வரும். ஸோ வெண்ட்டுங்கிறது வராது. 2 only கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 35. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 36. fill in the blank with suitable options. Here is a child who clambers and scrambles all by himself and gathering the brambles. So here is a dash who stands and gazes. இந்த இடத்துல அந்த போம் படிச்சுட்டே வரும்போது இந்த இடத்துல here is a child who clambers and scrambles all by himself and gathering brambles. Here is a person who stands gazes என்று சொல்லியிருக்காங்க. யார் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா ட்ராம்ப். இந்த ட்ராம்ப் அப்படிங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நீடி பீப்புள் மாதிரி. அவங்களுக்குன்னு நிலையான இடம் இருக்காது, வீடு இருக்காது, சாப்பாடு இருக்காது. ஸோ அவங்க வழிபோக்கர்கள் மாதிரி இருப்பாங்க. நீடி பீப்புள் மாதிரி ஒரு நபர் வந்து நின்று அந்த குழந்தை பிளாக்பெரிஸ் பறிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜில் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி கொஸ்டின் நம்பர் 36. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 37.
find out the incorrect sentence. Find out the correct sentence ன்னு கேட்டிருக்காங்க. எஸ், obviously the girl is in the blue saree is my sister. the girl in blue is my sister. ரெண்டுல எது வந்து கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஈஸ் வராது. ஸோ இதுதான் விஷயம். அவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அப்போ அவங்கள சேர்த்து சப்ஜெக்டாக சொல்லணும். அப்போ இது சப்ஜெக்ட். த கேர்ள் இன் ப்ளூ சொல்லலாம், ப்ளூ சாரி சொல்லலாம், தப்பு கிடையாது. பட் இந்த இடத்துல ஈஸ் யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ இன்கரெக்ட். பட் திஸ் ஸ்டேட்மெண்ட், த கேர்ள் இன் ப்ளூ இஸ் த சப்ஜெக்ட், இஸ் மை சிஸ்டர். ஸோ அப்போ 2 only கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 37. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 38. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். கொஸ்டின் நம்பர் 38. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்ப்ரிங் இஸ் பிரிட்டி பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் when you can smell the grass from your garden seat கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரெப்படிஷன் இல்லை, ஓகே. கான்சனன்ஸ் இருக்குது. ஸோ கான்சனன்ஸ் அப்படிங்கிறது கான்சனன்ட் சவுண்ட் வந்து நமக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா? ஷார்ட்டு, ஸ்வீட்டு, ஸோ அந்த மாதிரி வந்து அந்த சவுண்ட் வந்து நமக்கு வந்து ரிப்பீட் ஆகிறதுனால we can go for consonants. Next, tautology. Tautology is a figures of speech which give same ideas, short and sweet. It gives the same idea. So அதனால் டாட்டாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். ஆலிட்ரேஷன் இருக்குது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்லேயே ஆலிட்ரேஷன் இருக்குது. இமேஜரி இந்த போயம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்போது 1 3 4 5 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி 1 3 4 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 39. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ். நோ சூனர் டிட் த டீச்சர் என்டர் த கிளாஸ் தேன் த பாய்ஸ் ஸ்டுட் அப். இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. தென் வர்றது தான் கரெக்டு, தேன் வந்து இன்கரெக்டாக இருக்கும். ஸோ தென் த பாய்ஸ் ஸ்டுட் அப் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். பி 2 only கரெக்ட் என்று நம்ம சொல்லலாம். ஸோ தேனுக்கும் தேன் கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணுவோம், தென் அப்படிங்கிறது அந்த டைம் யூஸ் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 40. ஹூ ரோட் த புக் வேனிட்டி ஃபேர். ஸோ வேனிட்டி ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கை வந்து எழுதியிருக்காரு யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. வில்லியம் மேக்ஃபீஸ் தாக்கரே. வில்லியம் மேக்ஃபீஸ் தாக்கரே வாஸ் த ஆத்தர். ஹூ ரோட் த புக் இஸ் கால்டு வேனிட்டி ஃபேர். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவருடைய ஒர்க் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒர்க்காக இருக்கும். ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். த ஆத்தர் வில்லியம் மேக்ஃபீஸ் தாக்கரே இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நாவலிஸ்ட் இன் இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ். ஸோ ஹீ பிலாங்ஸ் டு விக்டோரியன் ஏஜ். As well as his work Vanity Fair is one of the finest and best known novels in English literature. Thackeray wrote in colorful, lively style and simple vocabulary and clearly structured sentences. These qualities combined with his honest view of life given him an important place in the history of realistic literature. So this was the author information about William Makepeace Thackeray, who wrote the poem is called Tragic Story. So question number 40, option C is the correct answer. Option C is the correct answer. So next question number 41. Scarcely had they gone out when it started raining. When it started raining. இந்த இடத்துல question mark போட்டணும். Next பார்த்திங்க அப்படின்னா the car is economical but also feels good to drive அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா இருந்த போதிலும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கார் இஸ் எக்கனாமிக்கல் பட் ஆல்சோ ஃபீல்ஸ் குட் அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து இந்த இடத்துல நம்ம பட் ஆல்சோ அப்படிங்கிற அந்த டேர்ம் வராது. பட் ஃபீல்ஸ் குட் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். சரிங்களா? த கார் இஸ் ஸோ எக்கனாமிக்கல் பட் ஆல்சோ டூ எக்கனாமிக்கல் ஆர் சம் அதர் டேர்ம்ஸை நம்ம பயன்படுத்துவோம். ஆல்சோ இங்கே வராதுங்க, அதுதான் டேரெக்டாக 1 only கரெக்ட். ஸ்கேர்லி ஹேட் தே கான் அவுட் வென் இட் ஸ்டார்டட் ரெய்னிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Question number 41, option A is the correct answer. Next question number 42. Who wrote in colorful, lively style and simple vocabulary, clearly structured sentences? நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே வாஸ் த
poet who wrote in colorful ways, lively style with a simple vocabulary and clearly structured sentences. Question number 42, option C. Next, question number 43. Find out the correct sentence. As John is very weak, he is not able to walk fast. My uncle entered my house while I am doing my homework. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்லி கரெக்டு தான். சரி, ஒன்று தான் கரெக்டு. ஸோ ஏன்னா மை அங்கிள் என்டர்டு மை ஹவுஸுங்கிறது பாஸ்ட்டு. அந்த பாஸ்ட்டில் இருக்கும்போது ஐ வாஸ் டூயிங் மை ஹோம்ஒர்க்குன்னு வரணும். ஐ ஆம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து தப்பு. அப்போ ஒன் ஒன்லி கரெக்டு. கொஸ்டின் நம்பர் 43. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 44. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபார்ம் த லைன். சேஸ் he mastery I have found, the mystery I have found, I will turn me round, he turned him round, but still it hung behind him. The hung behind him அப்படிங்கிறது ஒரு ரெஃப்ரைன், ட்ராஜிக் ஸ்டோரியில் இருக்கக்கூடிய ரெஃப்ரைன் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இஸ் ரெஃப்ரைன், நாட் மெட்டாஃபர், நாட் அல்யூஷன், நாட் பர்சானிஃபிகேஷன். இந்த இடத்துல பர்சானிஃபை அது ஆகலை, கண்டிப்பாக பர்சானிஃபை ஆகலை. Question number 44, option D. Next, question number 45. Find out the correct sentence. The child was ill, so he was admitted to the hospital. The child was ill, thus he was admitted in the hospital. The second was incorrect. The first was correct. Admitted to the hospital is the correct. Admitted in the hospital in the டிஃப்ரெண்டான ஒரு கிராமட்டிக்கலி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஆஸ் வெல் அஸ் ஸோ தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தஸ் வந்து லெஸராக தான் யூஸ் பண்ணுவாங்க. தஸ் வந்து ஒரு ப்ரூஃபாக தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ ஒன் ஒன்லி கரெக்ட் ஃபார் கொஸ்டின் நம்பர் 45. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 46. Question number 46. Identify the figures of speech from the following line. And though his efforts never slack, and though he twist and twill and tack. இதுக்கு வந்து என்னென்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 3, 4, 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டவுட்டாலஜி அல்லது டாட்டாலஜி என்ன சொல்கிறது? சேம். இந்த ட்விஸ்ட்டு, ட்விர்லு, டேக் எல்லாமே ஒரே விஷயத்தை சொல்லக்கூடியது. ஸோ இட் கோ ஃபார் டாட்டாலஜி, என்ஹான்சிங் த டேர்ம். At the same way, alliteration also found here. Anaphora. So anaphora is the figures of speech. And வந்திருக்கிறதுனால anaphora வந்திருக்கு. So 3, 4, 5 is the correct answer for option 46. 3, 4, 5. Option D. Next question number 47. Find out the correct sentence. Indians have been using cinnamon for a long time. So ரெண்டு டைம் வந்திருக்கு. long timeங்கிறது சரிதான். இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். have been using cinnamon. Next பாருங்க, question number 47ல செகண்ட், Indians being using the cinnamon for long time. ஸோ இதில் வந்து have been is the correct. எப்பயுமே have been வந்து ஒரு கண்டினியூட்டி, ஒரு விஷயம் பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகி இன்னும் கண்டினியூ ஆகுதுன்னா have been தான் கரெக்டான ஆப்ஷன் ஏ. இப்போ the second statement is incorrect. Question number 48. Find out the incorrectly matched pair synonym. Grown, billowed, scrambled, awkward. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினானிம் வந்து கேட்டிருக்காங்க. இதில் கிரான் அப்படிங்கிறது கரெக்டு, ஸ்கிராம்பிள்டுங்கிறது கரெக்டு, அக்வர்டுங்கிறது கரெக்டு. ஸோ பில்லோடுங்கிறது ஸ்மூத்தனிங் மாதிரி சொல்லுவோம். இது வந்து அட்டாக்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நேரடி ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அட்டாக் பண்ணாது. ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் பி என்பது இன்கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 48க்கு ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 49. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ். இட் வாஸ் லாங் ட்ராவல், இட் வாஸ் அ லாங் ஜேர்னி. ரெண்டில் எது கரெக்டு? ஜேர்னி தான் கரெக்டு. ஸோ லாங்னு சொல்லிட்டாவே ஜேர்னி தான். ஆப்ஷன் பி கொஸ்டின் நம்பர் 49. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 50. இது வந்து ஒரு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான், மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ரூ லெவல் வித்து ஊஃப் ஆஃப் க்ளீ, ஜாம்ட் ஆன் த பிரேக்கெட்ஸ், கிளங் ஃபார் த டியர் லைஃப், இந்த மாதிரி இருக்குது. ட்ரூ ஆஃப் லெவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ரோஸ் டு அண்ட் ஈக்குவல் லெவல்னு சொல்லியிருப்போம். ஊஃப் ஆஃப் தி க்ளீ அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஷவுட் வித் எந்தூசியாசம் அண்ட் ஹாப்பினஸ் என்று நம்ம சொல்லுவோம். ஜாம்ட் ஆன் பிரேக் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரைட் டு ஸ்டாப் மோஷன் இமீடியட்லின்னு சொல்லுவாங்க. கிளங் ஃபார் லைஃப்ங்கிறது 3. ஸோ அப்போது கொஷின் நம்பர் 50க்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
The question number 51. Find out the correct sentence. Stand in the center of the circle, stand in the middle of the circle. So center of the circle is the correct, not middle and the circle. So we can go for option A, one only correct for the question number 51. Next, question number 52. Find out the correct statement. I cannot see much stars in the sky. I cannot see many stars in the sky. Question number 52. ஸோ யூஸ்வலி உங்களுக்கு தெரியும் மெனி கவுண்டபுளாக இந்த இடத்துல அன்கவுண்டபுளாக இருந்தாலும் நம்ம அது மெனி அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறோம். 52 ஆப்ஷன் பி 2 ஒன்லி கரெக்ட். நெக்ஸ்ட் 53. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ். யூ ஷுட் கோ ஹோம் நவ். யூ ஷுட் கோ டு யுவர் ஹவுஸ் நவ். 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ கோ ஹோம்ங்கிறது கரெக்டானது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட். ஒன் ஒன்லி கரெக்ட். இந்த வீட்டுக்கு போகிறது, ஆஃபீஸ் போகிறது, அவங்க ஸோ அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான இடம், டெம்பிள் போகிறதெல்லாம் டூ யூஸ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் ஹோமுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, கோ டூன்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 54. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ். எவ்ரி டெஸ்ட் கண்டைன்ஸ் 20 கொஸ்டின்ஸ். எவ்ரி டெஸ்ட் கண்டைன்ஸ் 20 கொஸ்டின்ஸ். ஸோ அப்போது எஸ், ஈச் டெஸ்ட்டாக எவ்ரி டெஸ்ட்டா அப்படின்னு நம்ம கேட்குறோம். 54th கொஸ்டின் 2 ஒன்லி கரெக்ட். Each 2 only correct. Option B for question number 54. Next question number 55. Fill in the blanks with the suitable proposition. The farmer's daughter and her friends began to bleed with him. ஏன் to him வராது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, ஸோ when it's compared to இந்த இடத்துல வந்து ப்ளீடு டு ஹிம்ங்கிறத விட வித்துங்கிறது ரொம்ப ரொம்ப கூடுதலான அப்ரோப்ரியேட். டூ வராதுங்கிறத நான் சொல்லலை, ஆல்ரெடி இங்கே ஒரு டூ இருக்குது. பிஹன் டு ப்ளீட் டு ஹிம்ங்கிறத விட ப்ளீட் வித் ஹிம்ங்கிறது கரெக்டானது. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, கொஸ்டின் நம்பர் 55. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 56. மேட்ச் த 2 halves ஆஃப் த சென்டென்சஸ் அண்ட் ரீட் them. மேட்ச் த 2 halves ஆஃப், ரெண்டையும் வந்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து சி டர்ட்டில்ஸ், ஹேட்ச்லிங்ஸு, டர்ட்டில் மெனி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா. மெனி ஃபேக்டர்ஸ் த்ரெட்டன் த சர்வைவல் ஆஃப் த சி டர்ட்டில்ஸ். சி டர்ட்டில் கம் அஷோர் டு லே த எக்ஸ். Hatchlings cut open the leathery eggshells. A turtle uses its front flippers to swim. So question number 56. Question number 56. Option C, 3, 4, 2, 1. 3, 4, 2, 1. Next 57. Find out the correct sentence. The farmer lived in a village. The farmer lived in a village up in the hills besides a forest. The farmer lived in a village up in the hills besides a forest. As a boy, the farmer and his friends played under his apple tree. As the farmer lived in a village up in the hills beside a forest. As a boy, the farmer and his friends played under the apple tree. ஸோ ரெண்டில் வந்து ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 2 ஒன்லி கரெக்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ 2 ஒன்லி. as a boy, the farmer and his friends played under the apple tree. 2 ஒன்லி. இந்த ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க, the farmer lived in a village up on the hills அப்படின்னு நம்ம வரும். சரிங்களா. பிசைட்ஸ் இன் அ ஃபாரஸ்ட், சாரி மன்னிச்சுக்கோங்க, அப் இன் த ஹில்ஸ் பிசைடு தான் வரும், பிசைட்ஸ் வராது. பிசைட்ஸ்னால் இன் அடிஷன் டுன்னு அர்த்தம். பிசைட் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து பின்னாடி, அதுக்கு பின்னாடி அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அப்போ 2 ஒன்லி கரெக்ட். ஓகே. ஸோ கொஷின் நம்பர் 58. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ். ஷூர் எனஃப் தேர் வாஸ் நோ சைன் ஆஃப் owlie. When Payal's mother opened the cartoon, there was a smallest owlet sitting in one corner. So இதில் ரெண்டில் 58th question number 58. 1 only correct. 1 only correct. So Payal's mother opened the carton. There was smallest of owlets sitting in the corner. So அப்போ இந்த இடத்துல இந்த ஸ்மாலஸ்ட் ஆஃப் owlets அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல தி வரும். the smallest of owlets. There was the smallest of owlets. ஸோ அது இல்லாமல் வாஸ் எடுத்துடலாம்.
இல்லாமலும் சொல்லலாம். தேர் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் அவுட்லெட்ஸுங்கிறதும் வரும். ஸோ உங்களுக்கு தெரியும் இஎஸ்டி சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்துச்சுன்னா பக்கத்தால் கண்டிப்பாக ஆர்டிக்கல் வரும் அப்படிங்கிறத விஷயம். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணாமல் தான் நமக்கு வந்து எரர் ஸ்பாட்டிங் கேட்பாங்க. இந்த இடத்துல ஆர்டிக்கல் எரரு, இந்த இடத்துல ப்ரப்போசிஷன் எரரு, அந்த மாதிரி இந்த இடத்துல சிங்கிள் ப்ளூரல் எரரு அப்படிலாம் நமக்கு வரவே வராது. ஜென்ரலாக தான் அவங்க கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் 58 ஒன் ஒன்லி கரெக்ட், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 59. Question number 59. Find out the correct sentence. What color do you want? Red or green? Which color you want? Do you want red or green? So the question number 59. Two only correct. Two only correct. So option வைக்கிறாங்க. So we can go for which? Option B. Next question number 60. Find out the poet based on the lines. Here is a cart run away in the road, lumping along man and load. And here is a mill and there is a river, each a glimpse and gone forever. ஸோ சொன்னோன்னே நமக்கு தெரியும் இது வந்து ரயில்வே கேரேஜ். ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் வாஸ் த poet who wrote the lines. Here is a cart run away in the road. So question number 61. Which one of the following is not a blending word? Blending word கிடையாது. பைனரி ப்ளஸ் டிஜிட்டை பிட்டுன்னு சொல்லுவோம். ஆக்ஸ்போர்ட் ப்ளஸ் கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்பிரிட்ஜ்னு சொல்லுவோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்சை பிரஞ்சுன்னு சொல்லுவோம். இப்போ பூட் இஸ் நாட் அ பிளெண்டிங் வேர்டு. ரஸ்கின் பாண்ட் ரிசீவ்டு பத்மபூஷன். ரஸ்கின் பாண்ட் வந்து எப்போ பத்மபூஷன் அவார்டு வந்து வாங்கினார்? பத்மஸ்ரீ 1999, பத்மபூஷன் 2004. ஆப்ஷன் சி கொஸ்டின் நம்பர் 62. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 63. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட்லி மேட்ச்டு ஃபேர். கரெக்ட்லி மேட்ச்டு ஃபேர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸ்டில் வாட்டர்ஸ் ரன் டீப். நெவர் ஜட்ஜ் எனி திங் பட் இட்ஸ் அப்பியரன்ஸ். கரெக்டு. டு க்ரோ ஓவர் ரிஜாய்ஸ் அட் த டிஃபீட் ஆஃப் அன் ஆப்பனண்ட். இதுவும் கரெக்டு. டு பி சிக்கன் ஹார்ட்டட், டு பி கவர்ட்லி, இதுவும் கரெக்டு. ஆஃப் த ஃபீட் அண்ட் ட்ராக் ஐசோலேட்டட். ஸோ அப்போ நாலுமே கரெக்ட். ஆப்ஷன் டி 1 2 3 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 64. த காம்பவுண்ட் வேர்ட். நவுன் ப்ளஸ் நவுன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபைண்ட் அவுட் த காம்பவுண்ட் வேர்டு. ஷாப் ஓனர், ட்ரீம் வேர்ல்டு, பெட் டைமு, ரேபிட் ஹோலு, சன்டைல், அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 64க்கு வந்து 1 2 3 4 5 எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நவுன் ப்ளஸ் நவுனாக தான் இருக்குது. 1 ப்ளஸ். ஸோ ஷாப் ஓனர், ட்ரீம் வேர்ல்டு, பெட் டைமு, ரேபிட் ஹோலு, சன்டைல். இதில் இந்த டயல் வந்து வருமா அப்படின்னா அது கடிகாரத்தை சொல்லக்கூடியது. ஸோ அதுவும் நவுன் தான். ஸோ 1 2 3 4 5 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட்லி மேட்ச்டு ஃபேர். அப்ஸ்ட்ரீம், சிங்கிங் பேர்டு, சன்ரைஸ், லாங் ஃபர்காட்டன். ஸோ இதில் எது வந்து கரெக்ட்லி மேட்ச்டு ஃபேர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 65. 1 2 3. லாங் அப்படிங்கிறது அட்வர்ப், சாரி அட்ஜெக்டிவ். ஸோ அந்த இடத்துல வந்து இது வந்து தப்பு. ஸோ நவுன் வராது. ஸோ அதனால் வந்து எஸ் 1 2 3 இஸ் த கரெக்ட். லாங்குங்கிறது கண்டிப்பாக நவுன் இல்லை. 1 2 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஃபார் 65. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 66. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன் இஸ் ஹவு டு யூ புல் வித் த டீம். ஹவு டு யூ புல் வித் த டீம். ஸோ ரெட்டாரிக்கல் கொஸ்டின் இவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹவு டு யூ புல் வித் த டீம் என்று இருக்குது. அப்போது ஹவு டூ அப்படின்னு நம்ம வரதுனால அசனன்ஸ் இருக்குது. அசனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ் கொஸ்டின் நம்பர் 66. ஆப்ஷன் 3 and 5. 3 and 5 சொல்லலாம். Question number 67. Identify the figures of speech from the following lines. But you must work with your running mate, or you will never with the game. 67th question. Alliteration is the figures of speech. ஸோ personification கிடையாது, irony கிடையாது, apostrophe கிடையாது, alliteration தான் இங்கே இருக்குது. ஸோ அப்போ you must work with your running mate. இருக்குது, must இருக்குது. ஸோ அப்போது அதனால் வந்து இது வந்து alliteration என்று சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 67.
Next, question number 68. Find out the correct sentence. How much luggage did you bring? How many luggage did you bring? இது வந்து நமக்கு டெக்ஸ்ட் புக் பின்னாடியே கொடுத்துருக்காங்க. Question number 68. One only correct. Option A. How much? Next வந்து 69. Identify the figures of speech from the following line. So, question number 69. Identify the figures of speech from the following line. It is helping your fellow man to score with his chances hopeless seem. ஸோ இதில் என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹெல்பிங் யுவர் ஃபெலோ மேன் டு ஸ்கோர். இந்த இடத்துல 69க்கு வந்து மெட்டாஃபர் தான் வருது. மெட்டாஃபர் காரணமானது இந்த ஃபெல்லோ மேன் டு ஸ்கோர். இந்த ஃபெல்லோ மேன் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒர்க் மேட்ஸ். ஸோ அவங்கள ஃபெல்லோ மேன் என்று கம்பேர் பண்ணியிருக்காங்க. டு ஸ்கோருங்கிறது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மெட்டாஃபர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 70. ஃபைண்ட் அவுட் த காம்பவுண்ட் வேர்டு நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ். நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க 70ல். ஸோ நீங்கிறது நவுனு, டீப்புங்கிறது அட்ஜெக்டிவ், ஹோம் அப்படிங்கிறது நவுனு, சிக்குங்கிறது வந்து அப்ஜெக்டிவ். 1 and 2. ரெட் ஹாட் கிடையாது, ஃபாஸ்ட் ஃபுட்டு, சாஃப்ட்வேர் இதெல்லாம் இல்லை. இப்போ 1 and 2 ஆர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து 71. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். இட்ஸ் ஃபர்கெட்டிங் செல்ஃப் டில் த கேம் ஓவர் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் த டீம். சரிங்களா? பர்சானிஃபிகேஷன் கிடையாது, அல்யூஷன் கிடையாது, இமேஜரி கிடையாது. எஃபமிசம் மீன்ஸ் வந்து ஒரு விஷயத்தை, ஒரு நெகட்டிவான விஷயத்தை, ஒரு அந்த நெகட்டிவிட்டி தெரியாமல் ஒரு நாகரிகமாக சொல்லக்கூடிய முறை தான் எஃபமிசம். இந்த இடத்துல செல்ஃப் சென்டர்டு அல்லது ஃபர்கெட்டிங் செல்ஃப் அப்படிங்கிறது சுயநலமாக இருக்கிறத, செல்ஃபிஷ்னஸை வந்து சொல்லக்கூடிய வார்த்தை. ஸோ செல்ஃபிஷ்னஸை ஃபர்கெட்டிங் செல்ஃப்னு வந்து அவங்க சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அது யூபிமிசம். கொஸ்டின் நம்பர் 72. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன்ஸ். ஜஸ்ட் தென் த ட்ரெயின் ஸ்டாப்டு சடன்லி வித் தட். ஸோ தட்டுங்கிறது ஒரு சவுண்டு. ஸோ சவுண்டு வந்தாவே நம்ம என்ன சொல்லுவோம்? அனமட்டோஃபியா இஸ் த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ். ஹூ டு யூ வாண்ட் டு மீட்? ஹூம் டு யூ வாண்ட் டு மீட்? கொஷின் நம்பர் 73. ஸோ கொஷின் பார்த்தாவே சொல்லலாம். ஹூம் டு யூ வாண்ட் டு மீட்? ஆப்ஷன் பி, 2 only correct. Identify the figures of speech from the following line. Faster than ferries, faster than witches. Bridges and houses and hedges and ditches. Question number 74. 74க்கு என்னெல்லாம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது? 2, 4, 5 இருக்குது. 2, 4, 5 எப்படின்னு பார்க்கலாம். ஸோ faster than ferries, faster than witches. அப்போ faster than is the repetition. இதை அனஃபோராவாக சொல்ல முடியாதான்னு கேட்டால் சொல்லலாம், வாய்ப்புகள் இருக்குது. பட் த கான்டெக்ஸ்ட் இஸ் சிமிலர், ஸோ வி கோ ஃபார் ரெப்படிஷன். அதுக்கப்புறம் ஆலிட்ரேஷன் பார்த்தாவே தெரியுது. ஆலிட்ரேஷன் இதில் இருந்து இருக்குது. பன் இஸ் அ ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் யூஸிங் டு டிஃபைன் மோர் அக்யூரேட்டிவ். ஸோ அது எப்படி போகுதுங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. faster than ferries, faster than witches, bridges and houses, hedges and ditches. ஸோ இது வந்து பண்ணு வந்து அதில் இருக்குது. ஸோ 2, 4, 5 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 75. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன்ஸ். ஆல் தோ மீடோஸ் த ஹார்சஸ் அண்ட் ஹேட்டில், ஆல் சைட்ஸ் த ஹில் அண்ட் த பிளைன். ஹில்லோட ஆப்போசிட் பிளைனு. ஸோ ஆன்டிதீசிஸ் இதில் கன்ஃபார்மாக இருக்குது. 75th கொஷினு. ஸோ இதில் என்ன இருக்குன்னா ஆன்டிதீசிஸ் இருக்குது, அதுக்கடுத்து வந்து ஆலிட்ரேஷன் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் அனஃபோராவும் இருக்குது. இன்னும் ஆல்த்ரோன்னு இருக்குது. ஸோ இதை பார்த்தாவே தெரியுது நமக்கு வந்து ஆலிட்ரேஷனும் இருக்குது. ஸோ 3, 4, 5 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 75, 3, 4, 5. இப்போ உங்களுக்கு காமனாக ஒரு டவுட் ஏற்படலாம். ஆலிட்ரேஷன் வரும்போது நவுன் வேர்பு, அட்ஜெக்டிவ், அட்வர்பு இந்த மாதிரி எதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த மெயின் ஃப்ரேசஸ்க்கு நம்ம ஆலிட்ரேஷன் கொடுக்குறோம். கன்ஜங்ஷனுக்கும் கொடுக்கணுமா? கன்ஜங்ஷனுக்கு இந்த மாதிரி கொடுக்கணுமான்னு கேட்கும்போது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். ஆன்சர்ஸில் கன்ஜங்ஷன் வந்தாலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ கான்ட் ஃபைண்ட் த வே, யூ கோ ஃபார்
conjunction to. So that's a condition for alliteration. Question number 76. Find out the compound word adjective plus verb. Adjective plus verb இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் வேர்டை கண்டுபிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 76. ஸோ 1 and 4. 1 பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை க்ளீன், க்ளீனுங்கிறது verb, ட்ரைங்கிறது adjective. 4 பார்த்தீங்கன்னா சரி எஸ் கிளியர் கட், கிளியர் கட், கட்டுங்கிறது verb, கிளியருங்கிறது வந்து கேரக்டரை பற்றி பேசுகிறதுனால adjective. ஸோ மீதி எல்லாம் ஸ்வீட் ஹார்ட் இது நவுன் இருக்குது, மேன் நவுன் இருக்குது, ஹேண்டில் நவுன் இருக்குது. ஸோ அப்போது வேர்பை மட்டுமே கண்டுபிடிச்சா we can identify easily 1 and 4 are correct. Option A. Question number 77. Identify the figures of speech from the following line. Fly as thick as driving rain and ever again in the wink of an eye painted station whistled by. So question number 77. Identify the figures of speech 1, 3, 4, 5. ஸோ 1, 3, 4, 5 எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆக்சிமோரான் இங்கே இல்லை, அது தெரிஞ்சு போச்சு. பன், பிளேயிங் திக் ஆஸ் ட்ரைவ் அண்ட் எவர் அகைன் விங்க் ஆஃப் அன் ஐ, இது வந்து பிளே வித் த வேர்ட். ஸோ வி கேன் கோ ஃபார் பன். மெட்டாஃபரும் சேம் விங்க் ஆஃப் அன் ஐ, அந்த வேகத்தில் போயிடுச்சுன்னு கம்பேர் பண்ணுறாங்க. கண்ணிமைக்கும் நேரத்தில் சென்று விட்டது. ஸோ மெட்டாஃபரிக். ஆலிட்ரேஷன் இருக்குது, இமேஜரி இருக்குது. ஸோ அப்போது 1, 3, 4, 5 option D is the correct answer. Question number 78. Identify the figures of speech from the following. Here is a tramp who stands and gazes, and there is green for stringing the daisies. So identify the figures of speech from the following lines. So question number 78. என்ன சொல்லுது? Antithesis இருக்கு. Antithesis here, here ஓட opposite is there. ஸோ இங்கே பர்சனிஃபிகேஷன் கிடையாது, அல்யூஷன் கிடையாது, மெட்டாஃபர் கிடையாது. ஆன்டிதீசிஸ் இஸ் த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபார் கொஸ்டின் நம்பர் 78. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 79. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன்ஸ். அண்ட் ஹியர் இஸ் அ மில் அண்ட் தேர் இஸ் அ ரிவர். ஸோ எகெயின் ஆன்டிதீசிஸ் ஹியர், அவருடைய ஆப்போசிட் தேர், ஆன்டிதீசிஸ். கொஸ்டின் நம்பர் 79. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 80. கொஸ்டின் நம்பர் 80. Find out the compound word preposition plus noun. ஸோ preposition plus noun என்னென்னலாம் சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஃபோர் தட் சைடுங்கிறது நவுனு, பேஷண்ட்டுங்கிறது நவுனு, preposition இதில் இருக்குது. கோயிங் வேர்பு, சோர்சிங் வேர்பு, இன்கமிங் வேர்பு, இது எல்லாமே வேர்பு. வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஜெரண்டுன்னு கூட சொல்லலாம் ஈவன். ஸோ அப்போது 4 and 5 ஆர் கரெக்டு. ஆப்ஷன் சி. Identify the figures of speech from the following line. Faster than ferries, faster than witches. Bridges and houses and edges and ditches. Question number 82. 82 வந்து பார்த்தீங்கன்னா personification. ஸோ இதில் the faster than ferries, faster than witches, bridges and houses, edges. ஸோ இது நம்ம சொல்லும்போதே இது வந்து பர்சானிஃபை ஆகிருக்கு. இந்த என்டையர் போயமே பர்சானிஃபிகேஷனில் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் அதை கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 82. ஹூ வாஸ் மேட் பொயட் லாரிட் ஆஃப் மிச்சிகன்? த ஒன்லி பொயட் ஹாவ் பீன் அவார்டட் த டைட்டில். பொயட் லாரிட் ஆஃப் மிச்சிகன் சொல்லிட்டாவே எட்வர்ட் ஆல்பர்ட் ஹெஸ்ட், இஏ கெஸ்ட் அவர்கள் தான் இது பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் த காம்பவுண்ட் வேர்டு அட்வர்ப் ப்ளஸ் வேர்ப். அட்வர்ப் ப்ளஸ் வேர்ப் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 83. ஓவர்லோட். கொஸ்டின் நம்பர் 83 ஓவர்லோட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 84. ஹிஸ் காலம் வாஸ் syndicated over 300 newspapers. Identify the poet. Identified. 84 அப்படிங்கிறது the column was syndicated over 300 newspapers. Identify the poet. Edgar Albert Guest, E.A. Guest. Next question number 85. Consider the following statements. I have seen him yesterday. I saw him yesterday. ஸோ ரெண்டில் எது வரும்? ஹாவ் சீன்லாம் வராது, சாங்கிறது கரெக்டு. கொஸ்டின் நம்பர் 85. டூ ஒன்லி கரெக்ட். Next question number 86. Consider the following statements. I am getting up every day at 6 a.m. I am get up every day 6 a.m.
செகண்ட் ஒன் இஸ் கரெக்டு, சிம்பிள் ஃபாஸ்ட்டு, ஆப்ஷன் பி. இது பார்த்தாவே தெரியும், இதில் இந்த மாதிரியான ஈஸியானதும் வச்சுருக்கோம். ஃபைண்ட் அவுட் த ஃபேமஸ் ஒர்க் ஃபார் த பொயட் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். அவருடைய ஃபேமஸ் ஒர்க்கு எது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ட்ரெஷர் ஐலாண்ட் அவரோட தான், கிட்னாப்டும் அவரோட தான், ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் டாக்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைடு கரெக்டு தான். அதுக்கப்புறம் எ சைல்டு கார்டன் ஆஃப் வெர்சஸ். அப்போ 1 2 3 4 ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 88, ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். ஃபார் தேர் இஸ் ஸோ லோன் ஹேண்ட் இன் த கேம் வி பிளே. இந்த கேம் அப்படின்னு நம்ம சொல்கிறது லைஃபு, கோலு, அச்சீவ்மெண்ட்டு சொல்கிறாங்க. அப்போ மெட்டாஃபர் கண்டிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கொஸ்டின் நம்பர் 86, 3 4 5 3 4 5. அசனன்ஸ் லோன் ஹேண்டு அல்லது நோ லோ என்ற சவுண்டு. சினக்டக்கிங்கிறது ஹேண்டு. எப்படி சொல்கிறது? நோ லோன் ஹேண்டுங்கிறது தனி மனிதருங்கிறத சிம்பிளாக சொல்லுது, தனி மனிதர். ஸோ ஒரு இண்டிவிஜுவலை வந்து சொல்கிறதுனால சினக்டக்கி வருது. ஸோ இங்கே மட்டும்தான் சினக்டக்கி வருது. 88க்கு ஆப்ஷன் 3 4 5. கொஸ்டின் நம்பர் 89, ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். The seasons change to muddy roads, monsoons and mangoes, leaf frogs and toads. ஸோ இதில் எல்லா வகையான அசனன்ஸ் இருக்குது, கான்சனன்ஸ் இருக்குது, அலிட்ரேஷன் இருக்குது, இமேஜரி இருக்குது, ஈவன் பண்ணும் இருக்குது. ஸோ கொஸ்டின் நம்பர் 89, 1 2 3 4 5 ஆப்ஷன் டி. Next question number 90, identify the figures of speech from the following line. Atom is English in red, yellow and brown. Atom is in India, whenever leaves fall down. ஸோ இது வந்து சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 90, இதுக்கு 1 2 3 5 வரும், 4 மட்டும் வராது. ஐரனி கிடையாது. மெட்டாஃபர் கம்பேர் பண்ணியிருக்காங்க, இந்தியன் சீசனையும் ஆட்டமையும் ஆஸ் வெல் அஸ் இவங்க இங்கிலாந்தோடைய சீசனையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அனாஃபோரா, ஆட்டம்னு 2 டைம் வந்திருக்காங்க, அனாஃபோரா. அதுக்கப்புறம் எலிப்சிஸ்ங்கிறது டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் வேர்ட்ஸ். ஆட்டம் சீசன் இன் இங்கிலாந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆட்டம் இஸ் இங்கிலீஷ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலிப்சிஸ் என்ற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இங்கே வந்திருக்கு. ஸோ இமேஜரி, இந்த போம் ஃபுல்லாகவே இமேஜரி தான். அதனால் 1 2 3 5 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 91, வில்லியம் மேக்விஸ் தாக்கரே வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நாவலிஸ்ட் ஆஃப் விக்டோரியன் ஏஜ். He belongs to Victorian age. Obviously, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். தேர் லிவ்ட் அ சேஜ் இன் டேஸ் யோர் அண்ட் ஹி எ ஹான்சம் பிக் சைல்ட் ஓர் என்று கொடுத்துருக்காங்க. ஸோ அல்யூஷன் கிடையாது, மெட்டாஃபர் கிடையாது, எலிப்சிஸ் கிடையாது. ஐரனி அப்படிங்கிறது சேஜையே முட்டாள்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சேஜ் முட்டாள்னு சொல்கிறதுக்கு பதிலாக சேஜ்னு சொல்லியிருக்காங்க? பிகாஸ் அவர் வந்து அவர் தலையில் இருக்கக்கூடிய அந்த டெய்லும் முன்னாடி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாரு. டெய்ல்னு சொல்கிறது அவருடைய ஜடையை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். த ரவுண்ட் அண்ட் அவுட் இன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொன்னாவே ரெப்படேஷன் இருக்குது. அவுட்டோட ஆப்போசிட் இன்னு ஆன்டிதீசிஸ் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 93, 2 3 5 அசனன்ஸ் இருக்குது. இதில் ரவுண்டு ஓயூ சவுண்டு, அவுட்டில் ஓயூ சவுண்டு இருக்குது. இதனால் அசனன்ஸ் இருக்குது. ஸோ we can go for 2 3 5 ஆப்ஷன் டி, 93. நெக்ஸ்ட்டு 94, ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். இன்கரெக்ட் சென்டென்ஸ். கொஸ்டின் நம்பர் 94. ஸோ இந்த இடத்துல நம்ம கரெக்டுன்னு மாற்றணும். கரெக்ட் சென்டென்ஸ். ஓகே, வெயிட் ஃபார் இட். ஏட்டன் மை எல்டர் பிரதர் அண்ட் ஐ வாஸ் இன்வைட்டட் டு தி ஃபீஸ்ட் தட் டே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஐ வர்றதுனால வாஸுங்கிறது கரெக்டு. அதுக்கப்புறம் மாலதிக்குட்டி டுக்கஸ் டு த செர்பன்ட் செரைன் பிஃபோர் த லஞ்ச். எஸ், கரெக்டு. அவங்க சொல்லியிருக்கிறது கரெக்டு தான். ஸோ இது வந்து ப்ளூரல் வரும், வேர் வரணும். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல லஞ்சுக்கு முன்னாடி ஆர்டிகல் வரக்கூடாது. ஸோ அப்போ 94th கொஸ்டின் வந்து இன்கரெக்டுன்னு இந்த இடத்துல வந்துருக்கணும். நான் அதை சேஞ்ச் பண்ணிட்டேன் கொஸ்டினில். ஸோ 1 and 2 ஆர் இன்கரெக்ட். மற்றது எல்லாமே வந்து பீயிங் புவர் ஷி வாஸ் டிபெண்டன்ட் ஆன் த ஜெனரோசிட்டி. கொஸ்டின் நம்பர் 94. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 95, ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு ஃபார் சினானிம். ஹார்ட்டிலி ஹம்பிள், ஸ்க்ரோல் த்ரெட்டனிங், ரிட்ரீட், மூவ் அவே, அன்பிளசன்ட், டிஸ்அக்ரியபிள். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஹார்ட்டிலி அப்படிங்கிறது
சினானிம் வந்து கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 95. ஹம்பிள் கிடையாது, அது வந்து ஒரு அராஜகமான ஒரு தன்மையுடையதாக இருக்கும். ஸோ அப்போ அதோட ஆப்போசிட் ஹம்பிள் கொடுத்துருக்கனால இன்கரெக்ட்லி மேட்ச்டுங்கிறது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து பயமுறுத்துகிற வகையில் ஃபியர்ஃபுல்னு சொல்லலாம். ஹாட்டிலேனா ஃபியர்ஃபுல், பயமுறுத்துகிற வகையில். கொஸ்டின் நம்பர் 96. ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு ஃபேர். ஸ்னவுட், ஹால், கெம்ஃப்ளேஜ், ஸ்லாஷ். ஸ்லாஷ்னா கட்டுன்னு அர்த்தம், கட்டு. இன்கரெக்ட்லி மேட்ச்டு ஃபேரில் 4 ஒன்லி இன்கரெக்ட். நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ். ஐ ஹாவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹாவ் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் எது வரும் அப்படின்னு பற்றி பார்க்குறோம். ஸோ 1 ஒன்லி கரெக்ட், ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 98. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ். இஸ் தேர் சம் லெமனேட் லெஃப்ட்? இஸ் தேர் எனி லெமனேட் லெஃப்ட்? ஸோ லெஃப்ட்னு வரும்போது வி கேன் கோ ஃபார் சம், ஆப்ஷன் ஏ 98, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 99. Identify the figures of speech from the following. It is all very well to have courage and skill, and it's fine to be counted a star. Personification இல்லை, ரெப்படிஷன் கிடையாது, ஐரணி கிடையாது, அல்யூஷன் கிடையாது. அப்போது மெட்டாஃபர் மட்டும்தான். 3 ஒன்லி. 100 question. The box was very big and so he could not lift it. The box was so big that he could not lift it. உங்களுக்கு தெரியும், சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டில் பார்த்துருப்போம், ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ அப்போது போத் ஆர் கரெக்ட், ஆப்ஷன் சி. ஸோ அவ்வளோதான், 100 கொஷின்ஸையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷோட 5th கொஷினை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தடுத்த கேள்விகளை நம்ம பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நன்றி.